So in the particular video la நாம பார்க்க போறது effect of dielectrics and capacitors. So applications of capacitors இதெல்லாம் previous videoல பார்த்தோம். energy stored in a capacitor இதெல்லாம் வந்து already நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நாம இதல பார்க்க போறது வந்து effect of dielectrics in a capacitor. Earlier நம்ம discuss பண்ண topicsல பாத்தீங்கன்னாக்கா we assume that the space between the parallel plates of the capacitor is either empty or filled. So ரெண்டு plates இருக்கு இல்லையா, capacitorsன்றது ரெண்டு parallel plates இருக்கு இல்லையா, அது வந்து in between the plates பாத்தீங்கன்னா it should be, அதாவது ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில வந்துட்டு எம்டியா இருக்கலாம், இல்ல ஏர் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மெட்டீரியல் வைக்கலாம், லைக் கிளாஸ், மைக்கா, பேப்பர், ஆயில், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அது இடையில இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், வைக்கலாம். ஓகே, அப்ப என்ன ஆகும், கெபாசிட்டன்ஸ் வந்து will it be the same, அது வந்து ஸ்டில் அதே மாதிரி தான் அதே கெபாசிட்டன்ஸ் இருக்குமா அப்படின்னா இல்ல, கெபாசிட்டன்ஸ் இப்ப மாறும். அதாவது ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஏர் ஆர் வேக்யூம் இருக்கிறதுக்கும் இல்ல வேற ஏதாவது நாம டயலெக்ட்ரிக், அதை தான் நம்ம டயலெக்ட்ரிக்னு சொல்றோம், லைக் ஏர், மைக்கா, கிளாஸ், ஆயில், பேப்பர்ஸ் அந்த மாதிரி போடுறோம் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம டயலெக்ட்ரிக்னு சொல்றோம். அப்போ அதோட கெபாசிட்டன்ஸ் வந்து மாறும். ஸோ இந்த டயலெக்ட்ரிக் வந்து it can be inserted in two ways, ரெண்டு விதமா இதை பண்ணலாம். ஒண்ணு என்னன்னா, when the capacitor is disconnected from the battery and when the capacitor is connected, so பேட்டரியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்றச்சே வைக்கலாம், இல்ல when the capacitor is connected to the battery, capacitor is connected to the battery also, அப்ப வந்து கனெக்ட் பண்றச்சையும் நம்ம இதை வைக்கலாம், ரெண்டு விதமாவும் இதை வைக்கலாம். சோ இப்போ இந்த ரெண்டு கேஸ்லயும் நம்ம பார்க்கலாம். என்னன்னா, when the capacitor is disconnected from the battery, what happens அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிடர் ஒரு கெபாசிட்டர், அதுல வந்து ரெண்டு parallel plates இருக்கு, ஈச் ஆஃப் ரெண்டுத்தோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து டீன்னு எடுத்துக்கலாம். The capacitor is charged by a battery of V0. So initially அதோட வோல்டேஜ் வந்து நம்ம V0, பேட்டரியில இருந்து அதுக்கு வோல்டேஜ் பாயும் இல்லையா, அந்த வோல்டேஜ் வந்து நம்ம V0 எடுத்துக்கலாம். அண்ட் எனர்ஜி ஸ்டோர்டு வந்து நம்ம சார்ஜ் ஸ்டோர்டு வந்து நம்ம Q0 எடுத்துக்கலாம். So the capacitance without dielectric, அப்ப வந்து அதோட கெபாசிட்டன்ஸ் வந்து C0 is equal to Q0 by V0 எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றோம், பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, அந்த இந்த கெபாசிட்டரை பேட்டரியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துறோம். அண்ட் இப்போ டயலெக்ட்ரிக்கா அதுல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும், now you can see that, see இந்த மாதிரி you can see it in the figure, capacitor is charged with the battery, முதல்ல வந்து அதை சார்ஜ் பண்றோம், அதுக்கப்புறம் dielectric is inserted, அதுக்கப்புறம் அந்த டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுல டயலெக்ட்ரிக்கா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்போ இந்த டயலெக்ட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் என்ன ஆகும், அதாவது the introduction of dielectric will decrease the electric field. So as a result of which இப்ப என்ன ஆகும், இப்ப the dielectric introduce பண்ணதனால electric field குறையும். Okay, between the plates, the electric field between the plates. Where is the electric field now? Electric field is between the plates இல்லையா, அது வந்து இப்ப ஸ்லோவா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். So experimentally இத வந்து they have found out the modified electric field is given by E is equal to E0 by ER. ன்றது E0ன்றது வந்து electric field inside the capacitors. எப்போ dielectric இல்லாத பொழுது. Okay, E0ன்றது electric field inside the capacitors when there is no dielectric இல்லாத பொழுது electric field என்ன, அதை E0 எடுத்துக்கிறோம். ERன்றது relative permittivity. ஏற்கனவே நான் உங்களுக்கு permittivity பத்தி ஃபர்ஸ்ட் டாபிக்லயே சொல்லியிருக்கேன். epsilon rன்றது வந்து relative permittivity of dielectric, or simply அது வந்து dielectric constant கூட சொல்லலாம். epsilon rன்றது வந்து it is always greater than 1. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டயலெக்ட்ரிக் இன்ட்ரோடியூஸ் பண்றச்சே என்ன ஆகுது, குறையுது இல்லையா, அதனால E is lesser than E0. ஸோ அதனால E as a result of which இப்போ இது குறையறதுனால, ஏன்னா இதோட பெர்மிட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா அது கிரேட்டர் than 1 இருக்கிறதுனால இப்போ இது என்ன ஆகுது, E is lesser than E0. So as a result இப்ப பாத்தீங்கன்னா the electrostatic potential between the plates is also reduced. ஸ்லோவா அதுவும் ரெடியூஸ் ஆகுது. ஆனா at the same time பாத்தீங்கன்னா the charge Q0 வந்து பாத்தீங்கன்னா it will remain a constant, அது மாறாது. once battery நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து the Q0, the charge Q0 is not going to change, அது வந்து it's going to be a constant. So இப்போ potential difference மாறும் இல்லையா,
பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V is equal to ED or E க்கு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க E0 by epsilon R இல்லையா that into D or which is equal to V0 by epsilon R. V0ன்றது potential difference electric field நம்ம introduce பண்றதுக்கு I mean dielectric introduce பண்றதுக்கு முன்னாடி உள்ள potential difference தான் வந்து V0 சொல்றோம். So V is equal to V0 by epsilon R. So இதுல இருந்து என்ன தெரியுது capacitance is inversely proportional to the potential. So potential difference capacitance அது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்க உள்ள ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும்னா இட் இஸ் நவ கோயிங் டு பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது V டிக்ரீஸ் ஆச்சுன்னா C இன்க்ரீஸ் ஆகும், C டிக்ரீஸ் ஆச்சுன்னா V இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ நியூ கெபாசிட்டன்ஸ் டயலெக்ட்ரிக் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணினதோ இப்போ what will be the new capacitance at the C ன்னு எடுத்துக்கலாம். C is equal to Q0 by V or which is equal to epsilon R into Q0 by V0 or which is equal to epsilon R into ஏன்னா Q0 by V0 C0 ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால that is equal to epsilon R into C0. So already என்ன பார்த்தோம் epsilon R the permittivity வந்து நம்ம saw it is now going to be permeability is now going to be not permeable. I'm sorry children, it is permeability. Epsilon R is greater than 1. Okay, so we have C to be greater than C0. So dielectric introduce பண்ணினோம்னா capacitance அதிகமாகும், இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். So what will be the effect of introduction of the dielectric அப்படின்னு கேட்டாங்கன்னா you can say that the dielectric the capacitance increases. Okay, so the insertion of dielectric increases the capacitance. So ஒரு introduction of ஒரு dielectric நம்ம அதுல இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுப்புற நம்ம இடையில வந்து நம்ம புகுத்திட்டோம்னாக்க என்னாகும் capacitance increase ஆகும். So இந்த ரிலேஷன் C is equal to நாம இத்தனை நேரம் epsilon 0 தான் பார்த்தோம், ஆனா இப்போ நம்ம dielectric constant dielectric வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணினதுனால that is now going to be epsilon 0 into epsilon R A by D ஆயிடும். New capacitance will be epsilon R. ஏன்னா அது permeability of the medium, என்ன மீடியம் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதை வச்சிருக்கோம். So epsilon R into epsilon 0 A by D which is equal to, ஆனா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் epsilon R into epsilon 0 is nothing but epsilon, yeah, below epsilon. So epsilon A by D now. Okay, so that is the permittivity of the dielectric medium. So epsilon R into epsilon 0 is equal to epsilon here. That's the permittivity of the dielectric medium. So the energy stored, அதாவது dielectric வந்து இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள எனர்ஜி ஸ்டோர்ட் வந்து என்னது U0 ன்னு எடுத்துக்கலாம். That is equal to half Q0 squared by C0. இப்போ dielectric இன்சர்ட் பண்ணது அப்புறம் the charge Q0 வந்து we said அது வந்து மாறாது, அது அதேதான், அந்த constant is now going to be a constant, அது மாறாது, ஆனா capacitance increase ஆகுது இல்லையா. So the energy stored is now going to be decreased ன்னு வேற பார்த்தோம். So U is equal to half Q0 squared by C which is equal to half Q0 squared by ஏன்னா dielectric இந்த dielectric வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கிறதுனால permeability மாறும் epsilon R into C0 or simply you can write it as U0 by epsilon R. So epsilon R வந்து it is greater than 1, so therefore the energy will be greater than, அதாவது after the introduction of the dielectric, இந்த dielectric இன்சர்ட் பண்ணின அப்புறம் உள்ள எனர்ஜி பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே இருந்ததை விட இது அதிகமாயிருக்கும். ஓகே, முன்னாடி இருந்து அதாவது டயலெக்ட்ரிக் இல்லாத பொழுது கெபாசிட்டன்ஸ்க்கு என்ன எனர்ஜி இருந்ததோ அதை விட டயலெக்ட்ரிக்கை நம்ம இன்சர்ட் பண்ண அப்புறம் உள்ள எனர்ஜி அதிகமாயிருக்கும். ஓகே, so there is a decrease in energy because I'm sorry children, it is now going to be lesser than U is lesser than U0. அதாவது கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். Remember that. Okay, because we already saw ஏற்கனவே நம்ம பார்த்தோம் they are inversely proportional பார்த்தோம் இல்லையா, அதனால இப்போ energy and capacitance, so capacitance அதிகமாகும், energy decrease ஆகும். So U will be lesser than U0. So there is a decrease in energy when the dielectric is inserted. So the capacitance spends some energy. என்னதுனால ஏன் அதனால வந்து எனர்ஜி குறையுது அப்படின்றது பாத்தீங்கன்னா capacitance வந்து அந்த எனர்ஜியை அந்த டயலெக்ட்ரிக் உள்ளுக்குள்ள அது வந்து இட் ஹாஸ் டு புல் த எனர்ஜி. அந்த டயலெக்ட்ரிக்ல வந்து அந்த எனர்ஜி இப்ப பாருங்க, நீங்க இப்போ ஒரு அதாவது ஒரு வெட்ட வெளியில ஓடுறதுக்கும்
இல்ல ஒரு வாட்டர்ல நீங்க வந்து தண்ணி வந்து இப்ப நீங்க தண்ணியில நீஞ்சி போறீங்க அப்ப போறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து யூ ஹாவ் டு ஒர்க் அகேன்ஸ்ட் தி வாட்டர் இல்லையா நீங்க அந்த வாட்டருக்கு அகேன்ஸ்டா நீங்க இப்போ அதை மீறி போகணும் ஆனா ஒரு வெட்ட வெளியில காத்து வெளியில போறச்சு நீங்க ஒன்னும் ஃபாஸ்டரா போவீங்க இல்லையா அப்ப எனர்ஜி என்ன ஆகுது அந்த வாட் எவர் எனர்ஜி யூ ஹேஸ் டு பி ஸ்பெண்ட் அகேன்ஸ்ட் த வாட்டர் ஸோ அந்த வாட்டரை மீறி நீங்க போறச்சு என்ன ஆகும் தடைப்படும் அந்த எனர்ஜி தடைப்படும் அந்த எனர்ஜியை வந்து நீங்க அதுக்கு யூஸ் பண்றீங்க இல்லையா அதே மாதிரி ஸோ இதுக்கு ஒரு தடை இருக்கு ஏன்னா இந்த டயஎலக்ட்ரிக்ன்றது ஒரு தடை மாதிரி தான் ஸோ அந்த எனர்ஜி வந்து அந்த டயஎலக்ட்ரிக்ல புல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பிளேட்டுக்கு போச்சு அப்போ என்ன ஆகுது எனர்ஜி சம் எனர்ஜி ஸ்பெண்ட் தான் ஓகே ஒரு சில எனர்ஜியை வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்றதுனால எனர்ஜி குறையும் ஸோ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து when the battery remains connected ஸோ ரெண்டு கேஸ் பார்த்தோம் இல்லையா ஒன்னு வந்து பேட்டரி is disconnected பார்த்தோம் செகண்ட் கேஸ் வந்து when the battery remains connected to the capacitor இது கனெக்ட் ஆயிருந்ததுன்னா என்ன இப்போ let us see what happens so let us consider what happens when the battery of voltage V0 remains connected so இப்போ கனெக்ட் ஆயிருந்ததுன்னா டயஎலக்ட்ரிக்கை நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்னாக்க what will happen இப்போ that is இதுதான் வந்து இந்த இதுல காமிச்சிருக்கோம் see இதை டிஸ்கனெக்ட் பண்றது இல்ல ஈவன் ஆஃப்டர் முதல்ல வித்வுட் த டயஎலக்ட்ரிக் இப்படி இருக்கு டயஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்றதையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணாமையே தான் நம்ம இப்போ டயஎலக்ட்ரிக்கை உள்ள இன்சர்ட் பண்ண போறோம் ஓகேவா ஸோ இப்போ லெட் அஸ் நவ் see V0 பேட்டரியோட வோல்டேஜ் வந்து V0 எடுத்துக்கலாம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V0 across the plates அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் ஓகேவா ஸோ அதாவது when the dielectric is inserted the charge stored in the capacitor is increased so already பார்த்த மாதிரி அந்த medium the permeability of the medium இருக்கு இல்லையா epsilon r அந்த ஃபேக்டர்ல that many times அது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிடும் alright so q is equal to epsilon r into q0 இப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கு ஓகே ஸோ வோல்டேஜ் வந்து நாம எடுக்கல வோல்டேஜ் அதாவது பேட்டரியை நம்ம இன்சர்ட் பண்ணியே தான் வச்சிருக்கோம் ஆன் பண்ணியே தான் வச்சிருக்கோம் ஸோ வித் த பேட்டரி ஆன் நாம இப்போ டயஎலக்ட்ரிக்கை இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்போ வந்து என்ன ஆகும் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கு வாட் ஹேப்பன்ஸ் டு தி சார்ஜ் நவ் சார்ஜ் மாறும் q is equal to epsilon r into q0 ஸோ இப்போ என்ன அது சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் அதனால கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ the new capacitance இப்போ என்ன ஆயிடும் c is equal to q by v0 ஸோ முன்னாடி கேஸ்ல சார்ஜ் கான்ஸ்டன்டா இருந்தது வோல்டேஜ் டிஃபர் ஆச்சு இப்போ பேட்டரியை வந்து முதல்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டயஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்றச்சு அந்த மாதிரி இப்போ நம்ம பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணல ஆனா இந்த கேஸ்ல என்ன ஆகும் voltage is now going to be potential difference is now going to be a constant அதனால தான் V0 constant ஆனா சார்ஜ் வந்து it is now going to increase so அதனால q by v0 new charge வந்து q எடுத்தா q by v0 which is equal to ஆனா q ஓட வேல்யூ என்ன epsilon r q0 இல்லையா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க epsilon r q0 by v0 which is equal to epsilon r c0 ஆனா இந்த ரீசனால தான் வந்து பாத்தீங்கன்னா the increase in capacitance in this case when the battery remains connected is different from the case so ரெண்டு கேஸ்லயுமே டிஃபர் ஆகும் so it is not going to be the same ரெண்டும் வந்து சேம் கேஸ் கிடையாது பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டயஎலக்ட்ரிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா வேற டிஃபரெண்ட் கேஸ் தட் இஸ் a different case பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணாமையே டயஎலக்ட்ரிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா that is now going to be a different case ஓகேவா so இப்போ என்ன ஆகும் c0 is equal to epsilon 0 a by d இல்லையா c is equal to epsilon a by d இல்லையா so what is now going to be the energy stored வந்து u0 initially நம்ம before the introduction of dielectric வந்து நம்ம u0 ன்னு எடுத்துக்கலாம் that is equal to half c0 v0 square so இப்போ இங்க வந்து நாம இந்த எக்ஸ்பிரஷன் வந்து u0 is equal to half c0 squared by q0 squared by c0 யூஸ் பண்றோம் ஓகேவா we are not இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ணலை okay you can see that we are not using that u0 is equal to half q0 squared by c0 we are now going to use only u0 is equal to half c0 v0 squared ஏன்னா இங்க potential difference is constant earlier அந்த கேஸ்ல charge was a constant அதனால தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இங்க c0 v0 squared because v0 is going to be constant அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் both
charge and the capacitance இதுல வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருக்கு. whereas இங்க பாத்தீங்கன்னா V0 is going to remain a constant. That is the difference. ஓகேவா? so இப்போ எலக்ட்ரிக் dielectric insert பண்ணதும் என்ன ஆகுது? capacitance is increased. அதனால energy stored is also going to increase. so U is equal to half C V0 square, which is equal to இப்போ நியூ இது இல்லையா, சிக்கு பதிலா எப்சிலான் ஆர் C0 V0 ஸ்கொயர் போட்டீங்கன்னா எத்தனை டைம்ஸ் it is now going to be epsilon r into mu 0. ஏன்னா இந்த whole value is now half C0 V0 squared is nothing but mu U0 இல்லையா, அதை மாத்திரம் நீங்க அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. it becomes epsilon r into U0. since you know that epsilon r is greater than 1, இப்போ U is also now going to be greater than U0. so இப்போ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் நல்லா கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். பேட்டரியை வந்து இன்ட்ரடியூஸ் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டயலெக்ட்ரிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணினோம்னா அப்போ எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணாமையே நாம டயலெக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ the voltage between the capacitor V0 is a constant. Electric field between the plates also remains a constant. So energy density is now given by U is equal to half epsilon E0 square. Epsilon வந்து உங்களுக்கு தெரியும் permittivity of the எந்த dielectric எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், oil, glass, paper எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி இந்த permittivity மாறும். ஓகேவா? இதை தான் வந்து இப்போ இந்த டேபிள்ல வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு இந்த இதுல கொடுத்திருக்காங்க, இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க, டேப்லெட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ dielectric is inserted, அதாவது when the battery is disconnected னு வெச்சுக்கோங்க. அப்போ சார்ஜ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும், வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும், கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஆல்ரைட்? அதே மாதிரி when the battery is connected, what happens to the charge? சார்ஜ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்டா இருக்கும், கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரைட்? சோ இது இந்த டேப்லெட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு 1 மார்க் MCQs உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த டேப்லெட் ஃபார்ம்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ அதுக்கு ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் பார்த்தலாம். parallel plate capacitor filled with mica having epsilon r is equal to 5 is connected to a 10 volt battery. The area of each parallel plate is 6 centimeters squared and the separation distance is 6 millimeters. Find the capacitance and stored charge. After the capacitor is fully charged, the battery is disconnected and the dielectric is removed carefully. Calculate the new values of capacitance, stored energy and charge. So basically என்னன்னா இந்த ப்ராப்ளம்ல வந்து ஒரு dielectric-ஐ இன்சர்ட் பண்றாங்க, that is mica. அதோட கான்ஸ்டன்ட்டையும் கொடுத்துட்டாங்க, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 5னு கொடுத்துட்டாங்க. அதை வந்து இந்த parallel plate capacitor it is having a mica as a dielectric there. அதுல வந்து it is connected to a 10 volt battery. இந்த ரெண்டு பிளேட், இந்த ஏரியா ஆஃப் ஈச் பிளேட் is now going to be 6 centimeters squared. ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டு பிளேட்ஸுக்கும் நடுப்புற டிஸ்டன்ஸ் வந்து 6 millimeters கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? கெபாசிட்டன்ஸ் அண்ட் சார்ஜ், ஸ்டோர்ட் சார்ஜ் ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப இந்த கெபாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் ஆனதும் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க அண்ட் டயலெக்ட்ரிக்கை ரிமூவ் பண்றாங்க. அப்போ என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் டு த கெபாசிட்டன்ஸ், ஸ்டோர்ட் எனர்ஜி அண்ட் சார்ஜ்? இதுதான் வந்து இந்த சம்ல கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ முடிச்சிடலாம். ஓகே, பார்ட் ஏ பாத்தீங்கன்னா C is equal to direct application children இது epsilon r and epsilon 0 a by d. So value of epsilon r 5 கொடுத்துட்டாங்க. epsilon 0 ஓட வேல்யூ 8.85 10 to the power of -12 தெரியும். ஏரியா வந்து என்ன கொடுத்தாங்க? 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம மீட்டர் ஸ்கொயரா மாத்திரச்சு 6 into 10 to the power of -4 வரும். அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 millimeters இல்லையா, அதை மீட்டர்ஸா கன்வெர்ட் பண்றச்சு 6 into 10 to the power of -3. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா 44.25 10 to the power of -13 farads, or you can write it as 4.425 picofarads. Now what is the energy stored? Q is equal to CV தெரியும். So C is 44.25 10 to the power of -13 calculate பண்ணிட்டோம். V வந்து 10 கொடுத்துட்டாங்க, 10 volt battery பாத்தீங்களா. So அதனால 10. So that into 10 ரச்சே 442.5 into 10 to the power of -13 coulombs, or 44.25 pica coulombs. Next is
stored energy store பண்ணது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. So U is equal to half CV squared, which is equal to half into 44.25 coulombs into 10 to the power of minus 13 into 100. And the value substitute பண்ணீங்கன்னா which is equal to 2.21 into 10 to the power of minus 10. So இதை ரிமூவ் இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. என்ன கேட்டிருந்தாங்க? கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருந்தாங்க, சார்ஜ் ஸ்டோர்டு எவ்வளவு ஸ்டோர்ட் சார்ஜ் கேட்டிருந்தாங்க, ஸ்டோர்ட் எனர்ஜி கேட்டிருந்தாங்க. 3 கால்குலேட் பண்ணி டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ணியாச்சு. செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்க? பில வந்துட்டு ரிமூவ் டயலெக்ட்ரிக் ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாக்க டோட்டல் சார்ஜ் வந்து மாறாது இல்லையா, இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஆனா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இட் வில் நவ் சேஞ்ச், V வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகும்? as a result of which ஒரு கெப்பாசிட்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகும். So what will be the new capacitance? New capacitance is C0 is equal to C by epsilon R, which is equal to 4.425 10 to the power of minus 12 by 5, which is equal to அதை சிம்பிளை பண்ணீங்கன்னாக்க 0.885 10 to the power of minus 12 வருது. So many farads or 0.885 picofarads ன்னு சொல்லிடலாம். ஓகே. So next வந்து what will be the energy stored அப்படின்னு பார்த்தீங்கன்னா U0 is equal to Q squared by 2C0 or Q squared epsilon R by 2C. Okay. So இதை substitute பண்ணீங்கன்னா ஏற்கனவே அதை பார்த்தோம். That is nothing but இந்த வேல்யூ வந்து Q0 by 2, Q squared by 2C0 is nothing but initial இது, or Q squared by 2C is nothing but U. Yeah, new U. So epsilon R into U. U already நம்ம calculate பண்ணிட்டோம். So did we calculate? Yeah, 2.21 in 10 to the power of minus 10 joules னு ஏற்கனவே calculate பண்ணிட்டோம் இல்லையா. 5 times that, அவ்வளவுதான். டைரக்டா அதை மல்டிப்ளை பண்ணிடலாம். Right? So what is the increase in energy? ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். Earlier it was 2.21 in 10 to the power of minus 10. இப்போ கண்டுபிடிச்சது எவ்வளவு? 11.05 in 10 to the power of minus 10. So ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா அதுதான் இன்க்ரீஸ் எனர்ஜி. இப்போ 8.84 in 10 to the power of minus 10 joules. So டயலெக்ட்ரிக் ரிமூவ் பண்ணிட்டா என்ன பார்த்தோம்? இட் எக்ஸ்பீரியன்சஸ் அன் இன்வர்ட் புல்லிங் ஃபோர்ஸ் டியூ டு த பிளேட்ஸ். ஸோ டைலெக்ட்ரிக் ரிமூவ் பண்றச்சு இந்த ரெண்டு பிளேட்ஸுக்கும் இடையில வந்து ஒரு புல்லிங் எஃபெக்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டயலெக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணோம்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஹாஸ் டு டூ த ஒர்க். அந்த டயலெக்ட்ரிக்ல அதை மீறி ஒரு வேலை செஞ்சாதான் அந்த டயலெக்ட்ரிக்கை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆல்ரெடி இந்த டயலெக்ட்ரிக் வந்து இட் ஹஸ் ஸ்டோர்ட் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து இந்த டயலெக்ட்ரிக்லயும் உங்களுக்கு வந்து தங்கி இருக்கும் இல்லையா. அந்த எனர்ஜி, அந்த அடிஷனல் எனர்ஜியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த அடிஷனல் எனர்ஜி எவ்வளவு? 8.84 10 to the power of minus 10 joules. Alright. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றச்சு you'll understand better. ஓகே, இது வந்து பேட்டரியை வந்து நம்ம கனெக்ட் பண்றச்சு எப்படி இருக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டயலெக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணா வாட் வில் பி த எஃபெக்ட் அப்படின்றது இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர்லி ரிவீல்ஸ் தி whatever we studied. இந்த டாபிக்ல நம்ம படிச்சது இந்த ப்ராப்ளம் போட்டுச்சு உங்களுக்கு ஈஸியா